அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். அதிக விமர்சனம் ரீல்ஸ் ஆட்சி சொல்லிதான் கடந்த காலத்துல இந்த 25 நியாயம் இருக்குதா? இவரே சொல்றாங்க நீங்க ரீல்ஸ் ஆட்சி கிடையாது. நல்லா வந்துருங்க, வாயில் நல்லா வருது, எனக்கு நல்லா வந்துரும் வாயில். இந்த மாதிரிலாம் சொன்னா அப்படின்னா பெண்களோட பாதுகாப்பை ஸ்ட்ராங் பண்றதுக்காக மாடர்ன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற வாகனங்களும் நவீன உபகரணங்களும் தொழில்நுட்ப சாதனங்களும் அலாட் செய்யப்பட இருக்கு. ஆல்ரெடி உமன் சேஃப்டிக்காக செயல்படுற அமைப்புகளுக்கு அடிஷனல் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட்டா இந்த சிங்கப்பெண் படை செயல்படும்ங்கிறத மீண்டும் வலியுறுத்தி சொல்ல விரும்புறேன். சேர போறவங்க எல்லாத்தையும் 2300 ரூபாய் அதை காசு வாங்கிடுறேன்னு சொல்றாங்க. இந்த பெண் குழந்தைகளுக்கான இந்த பாதுகாப்பு இது வெறும் சட்டம் ஒழுங்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது சமூக ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. சமூக ஒழுங்குல தனி மனித ஒழுங்கும் சம்பந்தப்பட்டிருக்கு. தனி மனிதன் ஒழுங்கா இருந்தாலும் அந்த சமூகம் தன்னால மாறும். ஒரு கட்டுப்பாட்டோட ஒரு பொறுப்பா இருந்தாலே இந்த மாதிரி பல பிரச்சனைகளை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் ஊடகவியலாளர் திரு சத்யா அவர்கள். வணக்கம் தொடர். வணக்கம். குறிப்பா இன்னைக்கு ஒரு வழியாக கிட்டத்தட்ட பல தேதிகள் ரத்து செய்யப்பட்டு இன்று சிங்கப்பெண் படை திறந்து வைத்திருக்கிறார். குறிப்பாக ஓபனிங் செய்திருக்கிறார் சிஎம். அதுல இன்னைக்கு பேசுற விஷயம் இன்னைக்கு ரொம்ப பேசும் பொருளாக மாறி இருக்குது. குறிப்பா இது என் மனசுக்கு நெருக்கமான ஒரு நிகழ்வு இது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி சமீப காலங்கள் நடந்த பார்க்கும் பொழுது சில செய்திகள்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே மனசு பதறுது, கண்ணு கலங்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா நடக்கிற கொடுமைகள்லாம் யாருக்குங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே, எப்படி மனசு பதறாம இருக்கும். அதனால பெண்களுக்கு எதிராக இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்றது மத்தவங்க மாதிரி ரீல்ஸ்லயும் இன்ஸ்டாலையும் தேடிட்டு இருக்க முடியாது. ரியாலிட்டிய புரிஞ்சுக்கணும். முதற்கட்டமா அந்த சிங்கப்பெண் படை துவங்கப்பட்டிருக்கிறது. முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க? அது இருக்கட்டும். ஆனா அந்த விஜய் பேசிருக்கிற பேச்சு இருக்குல்ல, அயோக்கியத்தனமான பேச்சா பாக்குறேன். என்ன ரொம்ப சொல்றீங்க? அயோக்கியத்தனமா இருக்குது. ரொம்ப ஆமா. ஏன்னா இதைத்தானே சொல்லியிருக்கணும். இதைத்தானே நீங்க திமுக ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கும் பொழுது நீ இந்த மாதிரியான பதில் தானே சொல்லியிருக்கணும். இதுதானே பதிலு. ஆனா நீங்க மாற என்ன சொன்னீங்கன்னா, அது திமுகவே களத்துல நின்று பண்ற மாதிரியும் திமுக கண்டுக்க மாட்டேன். இன்னைக்கு எவ்வளவு அழகா அது சமூக ஒழுங்கு, அது சட்டம் ஒழுங்கு இல்லை, அது தனி மனித ஒழுங்கு அப்படிலாம் பாடாடு. இதெல்லாம் யாருக்கு சொல்றாப்ல இன்னைக்கு? இதெல்லாம் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கிறாப்ல? இதைத்தானே சொல்லியிருக்கணும். இதைத்தானே இன்னைக்கு எல்லாரும் சொன்னோம், அதானே பேசணும். அதாவது இந்த மாதிரி இப்ப பேச வேண்டிய காரணத்தை, இப்ப சொல்ற அந்த காரணங்களை அப்போது சொல்லியிருக்கணும். அப்ப பேசியிருந்தீங்கன்னா நீங்க ஜெனியூனு. ஆட்சிக்கு வர்றதுக்கான காரணம் அது இல்ல. அப்ப உங்களுக்கு புரியுதா? அது அப்பவும் இருக்கு, இப்பவும் இருக்கு. அப்ப வேற மாதிரி பேசிட்டு இப்ப வேற மாதிரி பேசுறீங்கன்னா நீங்க யாரு? அப்ப ஆட்சி மாற்றத்துக்கான காரணம் அது இல்லை. ஆட்சி மாற தேவையானதுக்கு காரணம் அது இல்ல. அப்படிங்களா? நீங்க சொன்ன காரணம் பொய். அப்படிதானே? அப்படிதான் ப்ரூவ் ஆகுது. அப்ப நீங்க பொய் சொல்லிதான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, மக்களை ஏமாத்திருக்கிறீங்க அப்படின்னு நம்மளுக்கு புரியுது. இன்னொன்னு, இன்னைக்கு கலந்துகிட்டாருன்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு தேதிக்கு வளகாப்பு காது குத்து எதுவும் இல்ல அவருக்கு. அதனால நீங்க கலந்து ஆமா போன வாட்டி ஏதோ ஊடு குடி போறது தானே போனாப்புல. தேதிச்சு ஊடு குடி போறதுக்காக கேன்சல் பண்ணிருக்காப்புலங்க. உலகத்துல இப்படி யாரும் பார்த்தது இல்லைங்க. உலகத்துல இப்படி நான் பார்த்தது இல்லை. கலைஞர் இருந்திருக்கிற கலைஞர் மேல எவ்வளவு அது இதுன்னு விமர்சனம் பண்ணாங்க, குடும்ப கட்சி குடும்ப ஆட்சின்னு. நான் கேட்கிறேன், அவர் என்னைக்காவது இந்த மாதிரி அரசு விழாவில் மக்கள் விழா நடக்கும்போது ஏதோ வீட்டு பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குது, அவரு குழந்தை பிறந்தப்ப எல்லாம் வெளியூர்ல மீட்டிங்ல இருந்திருக்காரு, கட்சி வேலைகள்ல தான் இருந்திருக்காரு. ஏன் அவருக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியாதா? அவர் 4 நாள் வீட்டுல இருக்க முடியாதா? அப்ப இந்த மாதிரி ஆட்களை தான் நம்ம, அதாவது தனி மனித அந்த தன்னோட சந்தோஷம் ரொம்ப முக்கியம், தன்னோட பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு தேவதூத நடிகரை தான் நீங்க சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். நாளைக்கு மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா அவர் இதான் மாதிரி சொல்லப்பா, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னா இன்னைக்கு வர முடியாது. ஏங்க கரூர் மேட்டர்ல என்னங்க நடந்தது? வீட்டுக்கு கூப்பிட்டு தானங்க தூக்கு. உலகத்திலேயே அப்படி எவனாவது வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கான்னு செலுத்திட்டு போக சொல்லியிருப்பாங்க? எவனா சொல்லியிருப்பாங்க? எந்த பைத்தியக்கார பேல சொல்லுவானாங்க? அதை அவர் பண்ணாப்புலங்க. சோ அவரோட பீஸ் ஆஃப் மைண்ட் கிடக்கூடாது, அவரோட டைம் இது பண்ணக்கூடாது. அவருக்கு என்ன விருப்பமோ அதுதான் செய்வாரே ஒழிய மக்கள் நலன் என்ன,
அது சமூகத்துக்கு என்ன பயனை விளைவிக்குது அப்படிங்கிற எந்த உள்நோக்கமும் அவர் கிடையாது. முழுக்க முழுக்க தனி மனித துதி, தனி மனிதனோட அந்த சந்தோஷத்தை மட்டும்தான் அவர் பாக்குறாரு. இது சொல்றீங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி தொகுத்து வழங்கின பெண்மணியை பார்த்தீங்கன்னாக்க, காலத்தை பின்தொடர்பவர்கள் தான் பலர். ஆனால் காலத்தை உருவாக்குபவர் நம் முதல்வர் அப்படின்னு பாராட்டி புகழ்றாங்க. அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் படைப்பாகவே ஒரு பாட்டு, ஒரு சாங்கும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்ப பார்க்கிறவர்கள் வந்து ஒரு ஒரு நம்பிக்கை ஊட்டும் விஷயமா இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்க முடியாது. இல்ல இல்ல இது என்ன சிங்கப்பெண் பட்டினா என்ன முதல் இதுல என்ன பெருமை இருக்குன்னு நான் கேக்குறேன். என்ன பெருமை இருக்கு? 2500 பேர் புதிய இல்ல சார். இந்த சிங்கப்பெண் சிறப்பு படைக்காக நம் அரசு சார்பாக முதற்கட்டமாக 354 கோடிக்கும் மேல நிதி ஒதுக்கப்பட இருக்கு. இந்த திட்டத்தோட இரண்டாவது கட்டமா இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட உள்ளது. பெண்கள் ஒடுக்கப்பட்டிருந்த காலத்துல பெண்களுக்கு உரிமை கொடுப்பதும், பெண்களுக்கான திட்டத்தை தீட்டுவதும், சரிங்களா, பெண்களுக்காக நீங்க செய்யறதுன்னு தான் விஷயம். அன்னைக்கு இருந்த காலத்துல பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்ட காலத்துல பெண்களுக்கு வந்து பெண்கள் போலீஸ்ல வந்து பெண்களும் இருக்கணும் அப்படின்னு வேலை சேர்த்தால கலைஞர். அதுதான் பெருசு. ஓகேங்களா? அதாவது அன்னைக்கே வந்து அம்பேத்கர் வந்து பெண்களுக்கு சட்ட உரிமை கொடுத்தாரு பாருங்க. அதுதான் பெருசு. மனுஸ்மிருதி இருந்த காலத்துல அதிகமா இருந்த காலத்துல பெண்கள் ஒடுக்குமுறை உள்ள காலத்துல நீங்க கொடுக்குறீங்களா, அதுதான் பெருசு. இன்னைக்கு காலகட்டத்துல நீங்க கொடுக்கறது ஒரு விஷயமே இல்ல. இது ஒரு விஷயம் பெண்களுக்கு இல்ல. இது பெண்களுக்கு என்ன அதுக்கப்புறம் 89ல கலைஞர் வந்து தமிழ்நாட்டுல அது 59ல ஆக்க முடியல அம்பேத்கரால. அது 89ல தான் வந்து கலைஞர் ஆக்குறாரு. அது பெரிய விஷயம். இந்த சாதியவாத சமூகத்துல பெண்களுக்கு சொத்துரிமை கொடுப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட ஒரு பொது உடைமை தத்துவத்துக்கு ஈடான விஷயம் அது. அப்படி செய்யறதுதான் சாதனை. என்ன பண்ணிருக்கீங்க? அடிஷனலா ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கிருக்கீங்க, அவ்வளவுதானே. அதுவும் என்ன கதியில இருக்க போதுன்னு தெரியல. யாராவது வந்திருக்கிறாங்க என்ன. இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. எல்லா சேர போறவங்கள்ட்ட எல்லாத்தையும் 2300 ரூபாய் ஏதாவது காசு வாங்கிருக்கேன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒன்னும் பெருமை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு இல்ல, வேலைக்கு சேர்றவங்கள்ட்ட 2300 ரூபாய் பர் ஹெட்டுக்கு வாங்கிருக்கிறதாக ஒரு செய்தி வந்திருக்குங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நியூஸா வந்திருக்குது. இவனோட காலத்துல எது உண்மை எது பொய்ன்னு வேற தெரிய மாட்டேங்குது. அதுதான் பிரச்சனையிலே பெரிய பிரச்சனை. எது உண்மை எது இப்போ நீங்க வந்திருக்க விழாவுக்கு வந்த விஜயாவது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியல. என்ன சொல்றீங்க? அவர் முதல்வருங்க வந்து பேசிருக்காருங்க. ஏங்க டூப் வச்சிருக்காராமுங்க. டூப் வச்சிருக்காரா? இப்ப ஏங்க கொளத்தூர் தொகுதியில நன்றி செலுத்தும் விழாவுக்கு விஎஸ் பாபு என்ன தெரியுமா பண்ணாரு? விஜய் மாதிரியா இருக்கிற டூப்ப சைட்ல நிக்க வச்சுட்டு அழைச்சிட்டு போனாரு. அவர் எட்ட இருந்து பார்த்தா விஜய் மாதிரியா இருப்பாப்ல. அப்ப நம்மளுக்கு தோணுமா இல்லையா? சரி, விழாவுக்கு வந்து அந்த டூப்பா கூட இருக்கலாம்ல நமக்கு. ஏன்னா விஜய் வளர்ற விதம் அப்படிதான். ஏன்னா இன்னைக்கு ஹீரோக்கள்லாம் வந்து ஒன்லி க்ளோஸ் அப் ஷாட்ல மட்டும் தான் நடிக்கிறாங்க. மத்த எந்த ஷாட்ஸும் கிடையாது. ஒன்லி மத்த எல்லாத்தையுமே டூப்பு தான். க்ளோஸ் அப், டயலாக், லிப் இருந்தாதான் அதுவும் நடிக்கிறாங்க. ப்ரொஃபைல் ஷாட் கூட நடிக்கிறது கிடையாது. அந்த அளவுக்கு இருக்குது. அதனால இன்னைக்கு வந்தவர் விஜய் தானா அப்படின்னு கூட ஃபேக்ட் செக் பண்ணி சொல்ற அளவுக்கு தான் நம்மளுக்கு இருக்குது. அதனால இப்ப இந்த சிங்கப்பெண் திட்டம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறத போக போக தான் பார்க்க முடியும். ஏன்னா நீ சொல்றாப்ல எப்படின்னா இதுக்கு வந்து முழு முதல் காரணம் வந்து போதை விஷயம்தான். போதை பொருள் நடமாட்டம் அதை வேரோட பிடுங்கி எறியணும். இது வந்து முதல்ல இந்த போதை பொருள் நடமாட்டத்தை வேரோட பிடுங்கி எறியணும். போதை பெருகி போயிருச்சு. அதனாலதான் வந்து இந்த மாதிரியான சீரழிவுகள் நடக்குதுன்னு ஒரு தவறான ரீசன் சொல்றாப்புல. போதை இல்லைன்னா இங்க நடக்காதா? அதுவும் தெளிவா சொல்றாருல. கடந்த காலங்கள்ல வந்து நேரடியாவே சொல்றாரு இல்லையா, திமுக ஆட்சி விட்டதன் விளைவுதான் கடந்த ஆட்சி காலங்கள் எல்லா திமுக அதிமுக எல்லாமே கண்டுக்காம விட்டது வளர்ந்து நிற்கிறது அப்படின்னு சொல்றாருல்ல. திமுகவையும் அதிமுக கிட்டத்தட்ட அட்டாக் பண்ற மாதிரி பேச்சு இருக்குல்ல, அரசியல் பேச்சாளர் கூட வருது இல்ல. இல்ல இந்த அளவுக்கு இருந்ததா? இப்போ இந்த இதே மீடியா ஹைப்ல தான் இந்த விஜய் வளர்ந்தாரு இல்லையா? இதே மீடியா ஹைப்ல தான் வளர்ந்தாரு அவரு. அவர் வந்து கிளம்பிட்டாரு, அவர் தலை செய்விட்டாரு, அவர் பொட்டு வச்சுட்டாரு, கேட்டை திறந்துட்டாங்க, போலீஸ் வெளில வந்தாச்சு, ஐயா வண்டியில ஏறியாச்சுலாம் நியூஸ் போட்டவங்க இவங்க தானே. இன்னைக்கு அதே மீடியா தானே டெய்லி 5 கேசஸ் போடுறாங்க. டெய்லி 5 கேஸ் சொல்ல முடியல, நம்ம தவறா சொல்லிடுவேன். அவ்வளவு கேஸ் போடுறாங்க, அவ்வளவு விஷயங்கள் வெளில வருது. அப்ப அதிகமா இருக்குல்ல. நான் சிம்பிளா சொல்றேங்க, சமூக விரோதிகளுக்கு தைரியம் வந்து விட்டு இந்த ஆட்சியில்
போலீஸுக்கு வேலையை சொல்லி எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தெரியல முதலமைச்சருக்கு. என்ன ம். வேலைகள் என்ன ஆர்டர் படி கொடுக்கணும்னு தெரியல அவருக்கு. திணறாரு அவரு. அவன் ம். இப்போ போன ஆட்சியில வந்து போலீஸுக்கு போன ஆட்சியில ஆசிரியர்கள், போலீஸார்கள் எல்லாருக்கும் வேலைக்கு முடுக்கி விடப்பட்டது. அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான வேலை கொடுக்கப்பட்டிருக்கலாம். மேபி அதனால கூட அவங்க வந்து கடுமையான என்ன வந்து ஒரு வேலை கொஞ்சம் மக்கள் நலனுக்காக கொஞ்சம் வேலை கொடுத்துருக்கலாம். ஓகேங்களா? அதனால ம். கூட வந்து அவங்க கடுப்பா இருக்கலாம். இப்ப அது அப்படியே குறைஞ்சு போச்சு பாருங்க. ம். ம். ஏன்னா கொஞ்சம் எல்லாரும் ரிலாக்ஸ் ஆயிட்டாங்க போல இருக்கு. ஏன்னா வேலை வந்தாதான் செய்ய முடியும் அவங்களால. எல்லாருமே தானா எடுத்து வேலை செய்ய மாட்டாங்க. வந்தா செய்வோம். யாரு ஆள்றாங்களோ அவங்கள பொறுத்துதான் இந்த பியூரோக்ரசி இருக்கும். ஒருத்தவங்க ம். எப்படி ஒரு ஒரு பியூரோக்ரசி ஹேண்டில் பண்றாங்களோ அதை பொறுத்து அந்த சட்டம் ஒழுங்குங்கிறது. அப்ப இவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க தெரியல. எப்படி வந்து நடத்தணும்னு தெரியல. என்ன பேசணும்னு தெரியல. திட்டங்களை எப்படி உருவாக்கணும்னு தெரியல. சோ அத அத நீங்க சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்க அவங்க இஷ்டத்துல தான் இருப்பாங்க அதிகாரிகள். ம். ஏன்னா அவங்க என்ன தானே கஷ்டப்பட்டு வந்து செய்யறதுக்கு வருவாங்க. எல்லா மனுஷன் எல்லாரும் அடிப்படையில ஓய்வு எடுக்க தான் நினைப்பான். சோ இவர் வந்து அடிப்படை காரணம் போதைன்னு சொல்றாரு. இப்போ போதை இல்லாத ஊர்ல பெண்களுக்கு எதிராக கூட்டம் நடக்கிறது இல்லையா? நான் கேக்குறேன். ம். ம். அடிப்படை காரணம் அது இல்ல. ஏற்றத்தாழ்வும் ஆணாதிக்க மனநிலையும் தான் இங்க முக்கியம். அத குறைக்கணும். அத குறைக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்களோட திட்டம்? ம். ஏற்றத்தாழ்வையும் ஆணாதிக்க மனநிலையையும் என்ன ஒடுக்குமுறையும் குறைக்கணும். அதுக்கு என்ன திட்டம் இருக்கு? அதுக்கு இல்லாம நீங்க சும்மா போதையை ஒழிச்சிட்டீங்கன்னா எல்லாம் தீந்துருமா? குஜராத்ல மது ஒழிப்புங்கிறாங்க. கலாச்சாரம் வந்துருச்சு. அங்க பெண்கள் இதே இல்லையா? அங்க வந்து பெண்களுக்கான குற்றங்கள் நடக்கிறதே இல்லையா? அது விஷயம் இல்ல. இந்த ஒடுக்குமுறையும் ஆணாதிக்க மனநிலையும் ஏற்றத்தாழ்வுகளையும் குறைப்பதற்கு என்ன வேணும்? கல்வி வேணும். அதிகமான கவுன்சிலிங் வேணும். அத குடுக்கறதுக்கு வழி என்னவோ அதைத்தான் பார்க்கணுமே ஒழிய ஆட்டோவை திருப்பினாலாம் இங்க கண்ணாடி திருப்பினாலும் ஆட்டோ ஓடாது. அவ்வளவுதான். அப்படி சொல்றீங்க. ஆனா வந்து இதுல என்ன சொல்றாருன்னா, அவரை வந்து அதிக விமர்சனம் ரீல்ஸ் ஆட்சி சொல்லிதான் கடந்த காலத்துல இந்த வந்து அதெல்லாம் 25 அவர் நாட்கள் சொல்றது விமர்சிச்சுட்டு ஏதாவது இருக்காரு. நியாயம் இருக்குதா? இல்ல இவரே வாயில சொல்றாருல்ல, நல்லா நீங்க ரீல்ஸ் ஆட்சி வாயில கிடையாது. நல்லா வந்துருங்க. வாயில நல்லா வருது எனக்கு. நல்லா என்ன வந்துரும் சொல்றீங்க? வாயில இந்த மாதிரிலாம் சொன்னாப்புலன்னா. ஏங்க ஆ. ரீல்ஸ்ல ஆட்சி புடிச்சது அவரு தானுங்க. ம். சட்டசபையில எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி கேட்கிறாரு. வீட்டுல போயிட்டு நைட்டு 2 ரவுண்டு பச்சை தண்ணியை குடுத்துட்டு பேசுறதுக்கு அவரை உட்கார வச்சிருக்கு. ஜோசியக்காரனை கூட வச்சிருக்கு. நீங்க தானே வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து ஒரு மக்கள் தலைவர், சமூகத்தை பத்தி சிந்திக்கிறவன், மக்களை பத்தி சிந்திக்கிறவன் பண்ற வேலை அதெல்லாம். நான் கேக்குறேன். நாளைக்கு இப்போ கரண்ட் கட் ஆகுதுங்க. இத பத்தி என்னங்க? சிங்கப்பெண்ணை விடுங்க. இப்ப ம். கரண்ட் கட் இருந்தா தானங்க சிங்கப்பெண்ணு சிங்கப்பெண்ணுங்களுக்கு வேலையே. ம். ம். கரண்டே இல்லாம நேற்று வந்து இரவு எப்படிங்க முழுக்க அது ஒரு பெரிய பிரச்சனை. ஆமா. எங்க அது ஒரு போய் பெரிய தேடிட்டு பிரச்சனையா இருப்பாங்க? இருக்கு. இருட்டுல போய் எந்த திருடனை தேடுவாங்க? எந்த சமூக உரிமையை தேடிட்டு இருப்பாங்க அவங்க? அவங்களுக்கே பாதுகாப்பு இருக்காதே கரண்ட் இல்லைன்னா. ம். அடிப்படை தேவையே இல்லையே. ஆஹ் அப்புறம் எல்லாம் நீங்க எங்க போகணும்? அதாவது இதுல திமுக ஆட்சியில கோயம்புத்தூர்ல தான் அடிக்கடி அங்கங்க ஹாப்பி ஸ்ட்ரீட்னு நடத்துனாங்க. இன்னைக்கு ம். சென்னை சிட்டி முழுக்க ஹாப்பி ஸ்ட்ரீட் தான். மக்கள் அங்கங்க வந்து நைட்டு முழுக்க அது பகல்ல நடந்தது, இப்ப இங்க நைட்ல நடக்குது. சொல்றதுக்கு வேதனையா இருக்குது. நம்ம வந்து கஷ்டங்களை இப்படிதான் சொல்ல முடியுது. ஹாப்பி ஸ்ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா மக்களும் இன்னைக்கு. முதல்வர் தொகுதியில முதல்வர் இருக்கிற ஈசிஆர்ல எல்லா இடத்துலயும் கரண்ட் கட்டுங்க. எல்லாம் மிடில் கிளாஸ்ங்க. எல்லாம் அழுவுறாங்க. அழுவாத குறைதான். அவ்வளவு இரிட்டேஷன்ல இருக்கிறாங்க. அதை வச்சுதான் சொல்றாரு ஸ்டாலின் அவர்கள். இன்னும் 3 ம். மாசம் கூட தாக்கு பிடிக்குமா? ஏன்னா மக்கள் கோவப்பட்டாங்கன்னா என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. Yes. அவ்வளவு கோவத்துல இருக்கிறாங்க. சொன்னது எதையும் செய்யல. 6 சிலிண்டர்னாப்ல. இன்னைக்கு ம். மோடி கொடுத்த 6 சிலிண்டர்ல நான் 2 சிலிண்டர் கட்டுங்கிறாங்க. காசு கொடுத்து வாங்குறது இல்ல. இவர் 6 ம். சிலிண்டர்னாப்ல. அந்த கதி என்னாச்சுன்னே தெரியல. அதை யாரும் கேட்கல. ம். ம். செய்ய வேண்டியதை விட்டுவிட்டு செய்ய இப்ப வந்து கரண்ட் தானே முக்கியம். அதுக்கு பதில் சொல்லுங்க. அதுக்கு ம். பதில் சொல்லவே இல்லையே. ஆனா என்ன இன்னைக்கு வந்து ஒரு எச்சரிக்கை விடுறாரு. அதாவது வார்ன் பண்றாரு. இது சாதாரண விஷயம் கிடையாது. பெண்கள் வந்து சுயமரியாதையோட இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எச்சரிக்கை விடுறாரு. அதே இவ்வளவு நேரம் நான் இதெல்லாம் ரொம்ப சாஃப்டா சொல்லிட்டு இருந்தேன். ஆனா பெண்களை தொந்தரவு செஞ்சுட்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடலாம்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வார்னிங்காவே சொல்றேன். பெண்கள் பாதுகாப்பை டிஸ்டர்ப் பண்றவங்க யாரா இருந்தாலும் அது சகிச்சுக்கவே முடியாது. நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அது பாஸ்டா முதல்ல இருக்க அவங்க போகுது. வீட்டுல இனி செய்யணும் பார்க்க அவரு. அது போறீங்கன்றாருல. முதல்ல அவங்க வீட்டுல இருந்தே இதை ஆரம்பிக்கணும். என்ன சொல்றீங்க? பெண்களுக்கு கண்ணியம் காக்கணும். பெண்களோட கண்ணியத்தோட நடத்தணும்.
இந்த ஆட்சியோட தாரக மந்திரமே பெண்களை வந்து கண்ணியமாகவும் மரியாதையுடன் நடத்தப்படணும்னாரு. வாயில் நல்லா வருது எனக்கு அப்புறம் நல்லா வந்துடும். என்னதான் சொல்றீங்க? ஏங்க அவங்க அஃபிடவிட்ல என்னங்க கொடுத்தாங்க? என்ன வீட்டுல இருக்க விடலன்னு சொல்றாங்க அவங்க. இது அயோக்கியத்தனம் இல்லையா இது? தெரியாத நபரை கூட தெரியாத நபருக்கு திண்ணை கட்டி வச்ச ஊருங்க இது. தன் தன் கூட வாழ்ந்த சொந்த மனைவி கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன்னு சொன்னதுல அவ்வளவு உங்களுக்கு இதுவா? நான் கேட்கறேன், இதுதான் பெண்களுக்கான கண்ணியமா? சொந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு, சொந்த மக்களுக்கு கண்ணியத்தை கொடுக்க முடியல. நீங்க என்ன அது அவர் ஊர்ல சொந்த உள்ளவங்களுக்கு பிரச்சனைங்க. உங்க ஆட்சி முறை நடத்து அது அவர் சொந்த பிரச்சனை. அதுக்காக சிங்கப்பெண் படை போய் சங்கீதாவுக்கு நீங்க வந்து சொந்த பாதுகாப்பு முடியுமா சொந்த என்ன? அது பிரச்சனை சொந்த பிரச்சனை. வேற சொந்த பிரச்சனை வேற அறிவு வருமா? வாடகைக்கு வாங்கி வச்சுக்குவாரு அறிவை? அப்ப தனியா வச்சுப்பாரா? எல்லாம் இந்த அறிவு தானே. இந்த அறிவு தான் எல்லாத்துக்கும் யோசிக்குது. ஒரு மனைவி அதெல்லாம் தனிங்க. சக மனுஷியா கூட மதிக்கலையே. நீங்க மனைவியா மதிச்சிருந்தீங்கன்னா நீங்க இடம் கொடுத்துருப்பீங்க ஒண்ணு. சக மனுஷியா மனுஷிருந்தா கூட கொடுத்துருக்கணுமே. அவங்க என்ன கொலையாளியா? கொள்ளையடிக்கிறவங்களா? சமூக விரோதியா அவங்க? நான் கேக்குறேன். அவங்க இடம் கொடுக்காம அப்ப அவங்களுக்கே நீங்க வந்து கொடுத்த மரியாதை என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்ல. அப்ப நீங்க மத்தவங்களுக்கு என்ன மரியாதை கொடுத்துட போறீங்க? சரி, நீங்க எவ்வளவு நல்ல படங்கள் உங்க படத்துல மக்களுக்கு தேவையான பெண்களுக்கு கண்ணியமான எவ்வளவு கண்ணியமிக்க கேரக்டர் நடிச்சிருக்கீங்க. எவ்வளவு நல்ல எவ்வளவு அசிங்கமான விஷயங்கள்லாம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, போர்ட்ரே பண்ணிருக்கீங்க. திருநங்கை வந்து மீட் பண்ணிட்டாங்களாம். அதுக்கு இன்னொரு திருநங்கை தனுஜான ஒருத்தவங்க ஒரு பிளே கொடுத்திருக்காங்க. அதை பாத்தீங்களா? திருப்பாச்சி படத்துல இப்ப ரொம்ப ரீசெண்டாங்க திருப்பாச்சி படத்துல ஒரு பாட்டு இருக்கும். பேரரசு பாட்டு எழுதியிருப்பாப்ல. அது வந்து சரி, ஆரம்ப காலகட்டத்துல உனக்கு தெரியல. நீ ஒரு மாசு ஹீரோ ஆயிட்டு இல்ல. மாசு ஹீரோ ஆனப்பவும் இப்படி பண்ணுவீங்க. இதுதான் அறிவா? நீ எந்த படத்துல பெண்களுக்கு கண்ணியம் கொடுத்துருக்குற? எந்த படத்துல நீ பெண்களை மரியாதை நடத்திருக்கிற? நான் கேக்குறேன். எந்த இடத்துலயும் பண்ணது கிடையாது. அது ரியல்லயும் பண்ணது கிடையாது, ரீல்லையும் பண்ணது கிடையாது. அதனால பெண்களோட கண்ணியத்தையும் மரியாதையும் பத்தி பேசுறதுக்கெல்லாம் விஜய்க்கெல்லாம் எந்த தகுதியும் கிடையாது. இந்த சிங்கப்பெண் படையை கூட அவர் சினிமாவில் ஒரு பாட்டை தான் வச்சிருக்காரு. ஆமா, எல்லாமே சினிமா தான் இருக்கு. எல்லாமே சினிமா தான் இருக்கு. ஆமா, அதான் சொல்றேன்ல. அதாவது அன்னைக்கு இப்போ எப்படி சொல்றதுன்னா, இப்ப மக்களுக்கு நல்லது நடக்கணும். இப்ப ஒரு பொய் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு அதிகார வெறி. தான் சிஎம் ஆகணுங்கிற அந்த தான் சிஎம் சீட்ல உட்காரணும், நான் சொல்லிட்டேன், அதை நடத்தி காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குதே ஒழிய அவருக்கு வேற எந்த எண்ணமும் கிடையாது. வேற எந்த இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, திமுக எல்லாத்தையும் சொகுசா செஞ்சு வச்சிருச்சு. ஓகேங்களா? அந்த சொகுசை அனுபவிக்கதான் வந்திருக்கிறாப்ல. திமுக விட்டு போன அந்த இட்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குல்ல, திமுக வந்து சில விஷயங்களை விட்டு வச்சிருக்கும். அந்த விட்டு வச்ச சில விஷயங்களை செஞ்சாலே இவருக்கு பேர் கிடைச்சிரும். அதான் இப்ப பண்ணிட்டு இருக்காரு அவரு. நீங்க உண்மையிலே சரியான ஆளா இருந்தா இப்ப நீங்க அந்த அதே ஆட்சியில உள்ள அந்த திட்டத்தை தானே நீங்க வந்து இப்ப தொடர்ந்து அவங்க புதுசா ஏதாவது செஞ்சிருக்கீங்களா? இது வந்து புதுசா ஏதாவது உருவாக்கி இருக்கீங்களா? கிடையாது. இந்த பெட்ரோல் அம்மா பெட்ரோல்லாம் முன்னாடி இருந்தது தானே. இல்ல, அவர் சொன்னது என்னன்னா 354 கோடி இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. 2500க்கும் மேற்பட்ட புது பணியிடங்கள் நிரப்பப்படுங்கிறது ஒரு புது செய்தி தானே. 2500 ஒதுக்கி இருக்காங்களாமா? ஆமா, 354 கோடி ஒதுக்கி இருக்காங்க. 2500 வந்து புது பணியிடங்கள் நிரப்பப்படும் இருக்காங்கல்ல. நிரப்பனா பார்ப்போம். இதெல்லாம் எங்க ரெக்ரூட்மெண்ட்ஸ் எல்லா பகுதி எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்குங்க. ரெக்ரூட்மெண்ட் வந்து வேலை வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கும். அது குறை இவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்த்து சொல்றாப்ல. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து இவ்வளவு ரெக்ரூட்மெண்ட் பெண்கள் விஷயத்துல இருக்கும். அதை அப்படி சொல்லுவாப்ல அவரு. இவங்க என்ன பிளான்? இதெல்லாம் முன்னாடியே உள்ள அம்மா பெட்ரோலுங்கிறது ஆல்ரெடி உள்ளதுனுங்க. இருக்கிற பெட்ரோலை காணுங்க. இருக்கிற பெட்ரோலே சுத்த மாட்டேங்குது. நாங்க சொல்ல வந்தது அப்படி உங்களுக்கு ஆட்சி மக்கள் மீது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய கரிசனம் இருக்குன்னா, இந்த ஐடியாவெல்லாம் நீங்க வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது சொல்லியிருக்கணும். சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா அப்பதான் உங்களுக்கு மக்கள் நிலை மேல அக்கறை இருக்குன்னு அர்த்தம். இல்ல நான் தான் வந்து செய்வேன், நான் அது முழுக்க அதிகார வெறி, நான் செய்வேன், எனக்கு தான் பேர் கிடைக்கணுங்கிற அதிகார வெறி மட்டும்தான் அதுல இருக்குதே தவிர மக்கள் நலம் ஒண்ணுமே இல்லை. நாளைக்கு நீங்க ஆட்சிக்கே வரல அப்படின்னா உங்களுக்கு இருக்க திட்டத்தெல்லாம் சொல்லுவீங்களா மாட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நான் வந்துதான் செய்யணும், வேற யாரும் செய்யக்கூடாது. ஆனா திமுக அப்படி கிடையாது. நாளைக்கே நீங்க அனைத்து சாதியினம் அர்ச்சகர திட்டத்தை ஆதரிக்கிறது என்றால் அதை திமுக அனைத்து உறுப்பினரோடு அதை ஆதரிக்கும். நாளைக்கு நீங்க நீட்டை
எதிர்க்கிறீர்கள் என்றால், நீட்டை எதிர்த்த சட்டம் இயற்றப்பட்டது, அதில் நீங்க வெற்றி கண்டீர்கள் என்றால், அதை திமுக பாராட்டும், அது திமுக வரவேற்கும், அதுக்கு உறுதுணையாக நிற்கும். இப்படி இருக்கணும் அரசியல் கட்சி. இதுதான் அரசியல் கட்சி. அனைத்து சாதியிலும் அர்ச்சகராகலாம் அப்படி திட்டம் போட்டுச்சுல, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா உங்களால? அதை நீங்க பண்ணாதான் பெரிய ஆளு, அதை நீங்க பண்ணாதான் மாற்றம், அதை நீங்க பண்ணாதான் தனித்துவம். அது வரை நீங்க சும்மா திமுக பண்ண திட்டங்களே தொடரணும்னா நீங்க எதுக்கு? அதுக்கு சும்மா அந்த சேர்ல உட்காந்துட்டு உட்காந்து தேய்ச்சிட்டு போலாம். புது சேரை போட்டு தேய்ச்சிக்கலாம். அதுல கூட பழைய சேர்ல உட்கார மாட்டாரா, புது சேர் தான் வேணுமா? அவ்வளவுதான் இருக்குது. இவருதான் வந்து கஜானா காலியா இருக்கிறப்ப எதுக்குங்க வந்து 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சேர் இருக்குங்க? நான் கேக்குறேன். 50 கோடி ரூபாய் செலவு பண்ணிட்டு எதுக்குங்க நீங்க வந்து போய் பிரதமரை பார்த்துட்டு வரீங்க? காசு இல்லைங்கிறீங்களா? ஏன் ட்ரெயின்ல போக வேண்டியதுதானே? ஏன் எக்கனாமிக் கிளாஸ்ல போக வேண்டியதுதானே? என்ன கஜானா காலிங்கமா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அப்போ இதுதான் அவரோட பேச்சு ஒன்னா இருக்கு, செயல் ஒன்னா இருக்குது. இதுதான் நம்ம சொல்றது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் வைத்து கண்காணிக்கப்படும் அப்படிங்கிறது இங்கதான் அறிமுகப்படுத்துகின்ற மாதிரியான ஒரு துணியில பேசுறாரு முதல்வர். அதெல்லாம் முன்னாடியேங்க, அதெல்லாம் கொரோனா காலத்திலே வந்துச்சுங்க. கொரோனா காலத்துல ஸ்டாலின் வந்தப்ப அப்படிதான் புடிச்சாங்க. கேரம் போர்டு விளையாண்டு இருந்தாங்க பசங்க. எங்க ஊர்ல ஏதோ ஒரு ஊர்ல கிராமத்துல வயல்வெளியில போட்டு விளையாண்டு இருந்தாங்க. அதுல போய் ட்ரோன்ல தான் வச்சு பிடிச்சாங்க. இதெல்லாம் ட்ரோன்லாம் ரொம்ப பழசாயிடுச்சுங்க. அதெல்லாம் வந்துருச்சு, முன்னாடியே வந்துருச்சு. அதெல்லாம் பெண்கள் பாதுகாப்பில் அதை பயன்படுத்தப்படுங்கிறாருல்ல. என்னங்க? பெண்கள் பாதுகாப்பில் அதை பயன்படுத்தப்படும்ன்றாருல்ல. பெண்கள் பாதுகாப்புலையா? பாப்போம், அதெல்லாம் சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு நடைமுறையில இருக்குன்னு பாப்போம். எத்தனை ட்ரோன் வாங்குறாரு, எவ்வளவுன்னு சொன்னாதானே தெரியும் நமக்கு. ஓகே ஓகே ரைட் ஓகே. ஏதோ ஒரு வகையில வந்து முதல்வர் சிங்கப்பெண் படையை அமைத்திருக்கிறார். அது எந்த மாதிரியாக ஒர்க் அவுட் ஆக போகுது, அது எந்த அளவுக்கு பயனளிக்கிறது என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் விமர்சனங்களை அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்கலகத்துக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி.